ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே தீமைகள் அனைத்தும் விலகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க போகுது. நீ தேடி தேடி செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைகளும் இப்போது உனக்கான பலனை கொடுக்க போகுது. உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அது அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராயிட்டேன். இப்போது நல்லது மட்டுமே உன்னை நோக்கி வரும்படியும் கெட்டவைகள் உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் மனசிலும் உன் எண்ணத்திலும் இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாய் நீ நடக்க போகிற அனைத்தும் நல்லதாகவே இருக்குமேன் தங்கமே. நீ நினைக்கிற விஷயங்கள் அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து இனி இனிமையாய் மகிழ்ச்சியாய் இன்பமாய் நீ வாழும்படியும் இந்த சாயப்பா உனக்கு செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றிகரமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குமே செல்லமே. பாசம் போராட்டத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு எல்லாரையும் நல்லவங்க நம்பி அன்பு வச்சு பாசம் வச்சு எல்லாருக்காகவும் நீ என்னென்னவோ செஞ்ச. ஆனால் இப்போது வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னா என்ன, உறவுகள்னா என்னன்றத எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டாய் அல்லவா? நீ நம்பின மனிதர்களை உன்னை ஏமாத்துனதும் உனக்கு துரோகம் செஞ்சதையும் பார்த்தாய் அல்லவா? வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா வாழ்க்கையை பற்றின புரிதல் உனக்கு முதல்ல வரணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு புரிய வச்சேன். இப்போது உன்னை ஜெயிக்க விடாமல் தடுக்கிற மாயையான விஷயங்களை நினச்சி பயப்படாதே, கவலை கொள்ளாதே. பல முறை நீ சிக்கலில் சிக்கிக்க கூடாது, மாயையான விஷயங்களில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த சாயப்பா ஒவ்வொரு முறையும் உன்னை எச்சரிக்கை செஞ்சேன். ஆனாலும் சில விஷயங்களில் நீ மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் அல்லவா? ஆனால் இப்போது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு, உன்னை நோக்கி உன் வீடு தேடி வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் உனக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தர்றேன். ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு உருவாகணுன்றதுக்காக நீ படுற கஷ்டமும் போராட்டமும் எனக்கு புரியுது. ஆனால் இனிமே நான் உன்னை தேடி வந்த பிறகு எந்த கவலையும் கஷ்டமும் உனக்கு இல்லை. நீ எப்போதும் அமைதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செஞ்சாலே போதும். இந்த சாயப்பா உனக்கு சிறப்பான நன்மைகளை செஞ்சு தர்றேன். உனக்கு இப்போது இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நீ பொறுமையாக கையால் கற்றுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இப்போது நீ எதை பெரிய பிரச்சனையாக நினச்சி மலைப்பு உயர்ந்து நிற்கிறாயோ அதுதான் உனக்கான உற்சாகமாக மாறப்போகுது. நீ எப்போதும் மன தைரியத்தை கைவிடாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்து தர்றேன். எந்த காரணத்துக்காகவும் நீ பின்வாங்கக்கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளிடமிருந்து உன்னை காத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். எப்போதும் எந்த சூழ்நிலையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்டுக்காம உன் வேலைகளை மட்டும் செஞ்சாலே கண்டிப்பாக உனக்கான நல்லது நடக்கும். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு பிரச்சனையாக மாறும். அதன்படிதான் இத்தனை நாளாக நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் வெறும் கஷ்டமும் பிரச்சனையும் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் நீ பொறுமையோடு இருந்ததின் பலனாக இந்த சாயப்பா இப்போது உனக்கான வெற்றியை கொடுக்க தயாராயிட்டேன். உன்னை ஆட்டி படைச்சவங்க இப்போ உன்னை எதுவுமே செய்ய முடியாமல் தவிப்பார்கள். ஆமியன் செல்லமே, அந்த அளவுக்கு நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். இனி வரக்கூடிய காலம் உனக்கு வெற்றி காலமாக பொற்காலமாக இருக்க போகுது. போர்க்களமான உன் வாழ்க்கையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புகளை எல்லாம் அணைக்க நான் வந்துட்டேன். எதுக்குமே அடங்காமல் உன்கிட்ட சண்டை போட்டவங்களும் வம்பிழுத்தவங்களும் இப்போது அடங்கி போவார்கள். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. என்னை நம்புபவர்கள் யாரும் தோத்து போகவோ அல்லது துன்பப்படவோ நான் விட்டுட மாட்டேன். எல்லா பக்கங்களில் இருந்தும் உனக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் தவிர்த்து உன்னை ஒதுங்கி வச்சு வாழ்க்கையில் உயரப்போகவும் செய்வேன். பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது, என் கர்ம வினைகள் என்னை பாடாப்படுத்துதேன்னு நீ கவலைப்படுற அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் குடும்பமும் முக்கியம், வேலையும் முக்கியம். எதையுமே விட்டு கொடுக்க முடியாமல் ரெண்டிலும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பொறுப்பாளியான உனக்கு
இந்த சாயப்பா துணையாக இருந்து சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்க போறேன். விடை தெரியாத கேள்விகளும் அடுத்து என்ன நடக்கப் போகுதோன்ற புரிதலும் இல்லாம வழி தெரியாத பயணமாக நீ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கதை நான் பார்த்துட்டேன். ஆனா இப்போது நான் உன்னை நோக்கி வந்த பிறகு நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என் செல்லமே. வார்த்தைகளால் ஒரு மனிதரை காயப்படுத்திவிட்டு அவங்க மனசு நொந்து வருத்தப்பட்டு கலங்கும் போதும் கண்ணீர் விடும்போதும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா நீ மன்னிப்பு கேட்கறதால அவங்க மனசுல இருக்க வார்த்தைகள் அழிய போவதில்லை. அதனால அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக எப்போதும் கவனமாக இருப்பதே நல்லது. உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அனைத்தும் இந்த சாயப்பாக்கு தெரியும். கண்டிப்பா உன் வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான காலத்தை நல்ல காலமாக நான் வரவழைப்பேன். சுயநலத்தோடு உன்கிட்ட சிரிச்சு பேசும் உறவுகளை விட ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கிட்டு உனக்காக நினைச்சு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த நல்ல மனிதர்களை நேசி. எல்லார் வாழ்க்கையிலுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கேயாவது இருக்கதான் செய்வாங்க. அப்படி உன் வாழ்க்கையிலையும் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காம உண்மையான அன்பையும் பாசத்தையும் உன் மேல காட்டக்கூடிய அந்த நபர் யாருன்னு யோசிச்சு அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். உன்னுடைய கோபம் மற்றவங்களுக்கு திமிரா தெரிஞ்சாலும் உன் மனசுல உள்ள ஆதங்கமும் வேதனையும் தான் கோபமாக வெளிப்படுதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க திருந்த மாட்டாங்களே, மாற மாட்டாங்களே, எதையும் சரியா செய்ய மாட்டாங்களேன்ற அந்த ஆதங்கமும் வருத்தமும் வேதனையும் தான் கோபமாக உன் வார்த்தைகளில் தெரிக்குதுன்றதை நான் பார்க்குறேன். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக அவங்களுக்கு நல்ல புத்தியை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுல நீ யோசிக்கிறதையும் நீ செய்வதையும் அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்ய துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனைகள் உன்னால் தாங்க முடியாததாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ அதை கடந்து வரும்படியும் நான் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்ய போறேன். நம்ம இதுக்காக வருத்தப்பட்டோம் நீயே நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாக போகுது. கொஞ்சம் பொறுமையோடும் கொஞ்சம் தைரியத்தோடும் வலிமையோடும் நீ இருந்தாலே இப்போதே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போயிடும். எப்போதும் இழந்ததையே நினைச்சு வருத்தப்படாம இருப்பதை கையில் தக்க வைத்து கொள்ள முயற்சி செய். இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய். இருப்பதை தக்க வைத்து கொள்ளாமல் தவற விட்டுவிடாதே என் செல்லமே. உண்மையாக உன்னை நேசிக்கும் மனிதர்கள் யாரையும் நீ ஒருபோதும் வெறுக்கும்படி செய்து விடாதே. ஏன்னா ஒரு முறை உன்னை உண்மையாக நேசித்தவர்கள் வெறுத்து விட்டால் மறுபடியும் அதே அன்பு அவர்களிடமிருந்து உனக்கு கிடைக்காம போயிடும். அதனால யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்க, யார் உன் மேல உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்காங்களோ நீயும் எப்போதும் அவர்களோட அன்போடு பாசத்தோடு நடந்துகள். நீ நேசிக்கிற மனிதர்கள் எல்லாருமே உனக்கு துரோகம் செய்கிறாங்களேன்னு வருத்தப்படாத. சீக்கிரம் எல்லாம் சரியா